पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः நமோ வெங்கடேசாய. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. எட்டாவது கரு தேவகி எப்பொழுது பிள்ளையாக பிறக்கும் என்று ரொம்ப அவரோடு காத்திருந்தான் கம்சன். ஏன் அப்படின்னா அவனுக்கு விதியை வெல்ல வேண்டும் என்று ஒரு அகம்பாவம். எட்டாவது கரு என்னை கொல்லும் என்று சொன்ன அசரீரி ஒரு தேவதை தானே, அதன் வாக்கை பொய்ப்பித்து காட்டுவேன் நான் என்று சவால் விட்டு கொண்டிருக்கான். அதே மாதிரி தேவகி கருவுற்றாள். எட்டாவது கரு எப்பொழுது பிறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறான் கம்சன். தேவகி நடுங்கிக் கொண்டிருக்கான். அப்போ கம்சனே சிறைக்கு வந்தான், மேற்பார்வையிட வருவான். சிறையில் இருக்கார் தேவகி, வசுதேவர் பக்கத்தில் இருக்கார். என்கிட்ட ஒருத்தர் டவுட்டு கேட்டார், எட்டாவது கரு தேவகிக்கு தன்னை கொல்லும்னு கம்சனுக்கு தெரிஞ்சவுடனே என்ன பண்ணணும்? அவன் தேவகி வசுதேவரையும் பிரிச்சுட வேண்டியதானே. தேவியை கொண்டு போய் எங்கேயாவது மலேசியாவில் போட்டுற வேண்டியதான். அப்புறம் என்ன, தேவிக்கு குழந்தை பிறக்காது, கம்சன் நிம்மதியாக இருந்துள்ளான். ஏன் கம்சன் அப்படி செய்யலை? மாறாக கம்சன் தேவகி வசுதேவரி சேர்ந்தே இருக்க வச்சான். குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்க கொன்னான். மக்கள் அறுவரை கல்லிடை மோதி கொன்றார். ஏழாவது குழந்தை அது கர்ப்பஸ்ரவணம் ஆகிடுத்து, அது அபார்ஷன் ஆகிடுத்து அப்படின்னு ஒருவர்கள் பேசிண்டா. ஆனால் அந்த குழந்தை கருவிலேயே தேவகியின் வயிற்றிலிருந்து ரோஹிணியின் வயிற்றில் கொண்டு போய் வைக்கப்பட்டுடுது. ரோஹிணின்னு வசுதேவருடைய மற்றொரு மனைவி. அவன் ஜெயிலில் வசுதேவரை பார்த்துட்டு போவோம் வந்து நந்தகோபுர இருக்கிறதுல அடைக்கலமாக இருக்கான். நந்தகோபர்கிட்ட வசுதேவர் சீலை இருப்பதனால் அவளுக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்து கொடுத்து. தேவகிக்கு கர்ப்பம் இங்கே விஸ்ரம்சனம் ஆகிடுது, நழுவி போயிடுது. எனவே அது அரைகுறை கர்ப்பம் போச்சு. அத்தையும் நாம் கணக்கில் சேர்க்கணுமா இல்லையான்னு கம்சன் குழம்பிட்டு கிடந்தான். 8 முழு கர்ப்பமா, 8வது கர்ப்பமா, இப்படி அவனை குழப்பறதுல பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே குழப்பினான். அப்போ சிறைச்சாலைக்கு வந்து பார்த்தான். இந்த 8வது கர்ப்பந்தான், என்னை கொல்ல நாராயணன் வந்துவிட்டான். ஏனென்றால் இத்தனை முறை நான் தேவகியை பார்த்துருக்கேன், அப்போல்லாம் இப்பேற்பட்ட தேஜஸ் அவள்கிட்ட இல்லை. அதனால் இப்போ இருக்கிற தேஜஸ் நிச்சயமாக உள்ளே என்னை கொல்லுவதற்கு நாராயணன் வந்து விட்டான் என்பதை உணர்த்துகிறது. உடனே கம்சன் என்ன பண்ணணும்? உடைவாளில் கை வச்சான். உடைவாளை எடுத்து இப்போ வெட்டிவிட்டா
நிம்மதியாயிடுது. ஆனால் யாரோ சொன்னா, டே கம்சா கையெடு. யார்? உள்ளேருந்து வாய்ஸ். பகவான் சொல்கிறான், எடுறா கையை. இப்போ போய் கொல்லுவியா அவளை? உன்னுடைய உடன் பிறந்தவள் சகோதரி கர்ப்பிணி, அவளை கொன்னா எவ்வளோ பாவம் வரும் தெரியுமா? யாரொருத்தன் கருவுற்றிருக்கிற பெண்ணை கொல்றானோ, யாரொருத்தன் சொந்த சகோதரியை கொல்றானோ, யாரொருத்தன் கருவுற்றிருந்த சொந்த சகோதரியை கொல்றானோ, ஆனால் எப்பேற்பட்ட பாப்பியாக இருப்பான். அவனுடைய மாம்சத்தை எடுத்து வெட்டி போட்டால் பச்சை மாம்சம் சாப்பிடக்கூடிய ஜந்துக்கள் கூட ஒதுக்கி போயிடுமா. அப்பேற்பட்ட பாபத்தனமான ஈனத்தனமான செயலை செய்யாத இவள் குருமதி கர்ப்பிணி, இவளுடைய சகோதரி என்று அந்த வாய்ஸ் சொல்லித்து. வாய்ஸ், தி இன்னர் வாய்ஸ். நான் உள்ளே இருக்கிற பகவான் இயக்கிறான் கம்சனை. இதே கம்சன் தான் திருமண நாள் என்று தன்னுடைய சகோதரியை கொல்ல முயற்சி செய்தான். அன்று அப்படி தூண்டிவிட்ட நாராயணன் இன்று இவனை இப்படி அடக்கிவிட்டான். அங்கே இருக்கிற காவலாளிகள்கிட்ட கம்சன் சொன்னான், இந்த பாரு, இந்த குழந்தை பிறந்த உடனே எனக்கு தகவல் தெரியணும். பிறக்கணும் குழந்தை, அதே வினாடியில் நான் அங்கே இருக்கணும். அவன் குழந்தை பிறந்த உடனே செல் அடிச்சுடுறான், நைஸுன்னு சொல்ல முடியாது, அதில் செல் கிடையாது. ஆனால் மனித மொபைல் வச்சுருந்தான். ஒரு 100 அடிக்கு ஒரு காவலாளி வச்சுருந்தான். குழந்தை பிறந்துடுத்துன்னு ஒருத்தன் சொன்னேன், பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை அந்த 100வது ஆள் கேட்பான். இப்படியே கம்சனுடைய படுக்கையறையில் கூட வந்து கேட்கும். உடனே கம்சன் ஓடி வந்துடுவான். உடைவாளை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி பலபத்திரமாக இருந்தான் கம்சன். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு அழுகை குரல் கேட்டது, குழந்தை பிறந்துடுத்து ஏதாவது சொன்னான். உடனே கம்சன் பறந்து ஓடி வந்தான், கையிலே வாளை உருவிண்டு வந்தான். ஆனால் பிறந்த குழந்தை பெண்ணாக இருந்தது. கம்சனுக்கு தெரியாது, முன்னாடியே ஆண் குழந்தை பிறந்து கொடுத்து அந்த குழந்தையை இந்த காவலர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அத்தனை பேரையும் தூங்க வைத்து விட்டது. மாயை பிறந்து அந்த யமுனைக்கு அக்கறையில் நந்தகோபன் பெண்ணாக பிறந்திருக்கு. யசோதைக்கு நந்தகோபனுக்கும் மாயகிருஷ்ணன் கம்சன் வீட்டிலிருந்து சிறையிலிருந்து கம்சனை கண்டு அஞ்சுகிறீரா வசுதேவரே, என்னை கொண்டு போய் நந்தகோபர் வீட்டிலே விட்டு அங்கே உள்ள பெண் குழந்தை எடுத்து வாருங்கள் சொல்ல, இந்த விலங்கு போட்டுக்கூடிய சிறையிலிருந்து எப்படி போக முடியும் வெளியில், உன்னை எப்படி எடுத்து போக முடியும்னு கம்சன் சிறையில் காவலில் அப்படின்னு கேட்ட பொழுதும் பகவான் சொன்னால், எழுந்துரு, கையை வாரினா விலங்கு தானே உடைந்து போயிடுது. உடஞ்சிது, பட்டு தெரிச்சு கொடுத்து. என்ன தூக்கிக்கோன்னா தூக்கிண்டார் குழந்தைய. வாசலில் எல்லா கதவும் தானே பட்னு திறந்து சிறைச்சாலைக்கு வெளில வந்தார். எவ்வளோ காவல் போட்டிருக்கான் கம்சன். ஆனால் அத்தனை காவலாளிகள் நல்லா குரட்டை விட்டு கொண்டு தூங்கிட்டு யமுனை கரைக்கு வந்தார். வசுதேவர் கம்சனை கிருஷ்ணனை தூக்கி கொண்டு படகுனால் தான் கிடக்கணும். ஒரு சிறைச்சாலை கைதி ஒரு பட ஓட்டியை எப்படி எங்கேஜ் பண்ண முடியும்? ஆனால் அதுக்கு மேலே கொடுமை என்னென்னா, அத்தனை படகோட்டிகளும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. மெல்ல பெஞ்ச மழை இப்பொழுது வலுத்து கொடுத்து இருட்டு. ஆனாலும் இந்த குழந்தையை தூக்கிட்டு வராரே வசுதேவர், அவருக்கு பாதுகாப்புக்காக வெளிச்சம் காட்டுவதற்கு இவருடைய தலை மேலே ஆதிசேஷன் இருக்கான். உள்ளே எம்பெருமான் சேஷ வாகனனாக போகிறான். தூக்கிட்டு போகிறது வசுதேவர், மேலே சேஷன் இருக்கான். திருவேங்கடமுடியான் 2 சேஷவானத்தில் வரான் பார்த்தேளா, பெரிய சேஷன் சின்ன சேஷன். இப்போ குழந்தையாக இருக்க திருவேங்கடமுடியான் தலையில் ஆதிசேஷன் பின்னாடியே வருது. அதில் தலைமண்டையில் ஏகப்பட்ட சிரசுக்கள், தலைகள், அவைகளிலே ரத்தனங்கள் இருக்குது. அந்த ரத்தனம் ஒளி வீசுறது. அப்படி ரத்தன ஒளியில் அந்த யமுனை மதுரை வீதியை கடந்து யமுனை படகுத்துறைக்கு வந்தார். யமுனையை கடக்கணும்னா யமுனை வெள்ளம் பொங்கி வழியுது, டேஞ்சர் லெவலுக்கு மேலே. எப்படி போகிறது? படகு இல்லாமல் இறங்கி நடந்தது குழந்தை. வசுதேவர் காலை வைத்தார், அடுத்த நிமிஷம் வெள்ளம் வற்றி விடுத்து. கணுக்காலளவு வெள்ளத்தில் குழந்தை எடுத்துக்கொண்டு நந்தகோபருடைய கிராமத்துக்கு வந்து கோகுலில் நந்தகோபர் வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சத்த முன்னாடி தான் யசோதைக்கு ஒரு பெண் பிறக்கிறது, குழந்தை பிறக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜெண்டர்னே தெரியாது, பெண் குழந்தையா ஆண் குழந்தையானே தெரியாது. எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுது. அந்த பெண் மாயை பிறந்தவாறே அனைவரையும் உறக்கத்தில் ஆழ்த்தி விட்டார்.
அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு வசுதேவர் தான் பெற்ற ஆண் குழந்தையை அங்கே விட்டுவிட்டு மீண்டும் யமுனையை கடந்து வந்து ஜெயில் சிறைச்சாலைகளை நுழைந்தார். கதவுகளை தானே மூடிக்கொண்டன. வசுதேவர் கையில் விலங்கு தானே பூட்டி கொடுத்து. அப்புறம் இந்த குழந்தை அழுதுருக்கு. இத்தனை நிகழ்ச்சி நடந்தது ஒருத்தருக்கும் தெரியாதுங்க. தூக்கிட்டு இருக்காளர். நந்தகோபருக்கும் தெரியாது, யசோதைக்கும் தெரியாது. தேவகி, வசுதேவர், கண்ணபிரான் மூவரும் தான் அறிவார். இந்த நம்மால் இதெல்லாம் அறியாதவனாச்சே. அதனால் அந்த பெண் குழந்தை பார்த்தான். என்னை கொல்ல வந்திருக்க விஷ்ணு தான் அந்த குழந்தையை ஓங்கித்தான் கல்லால் அடித்து கொள்கிறான். அந்த கல்லை தூக்கி போட்டான். ஆனால் குழந்தை இவன் கையிலிருந்து நழுவி மேலே வானத்தில் இருந்து 8 கைகள், அத்தனையிலும் ஆயுதங்கள். சிரிச்சது, முட்டாள்டா நீ, என்னை ஏண்டா கொல்ற? நானே உன்னை கொன்னிருப்பேன், ஆனால் என் காலை பிடிச்சி தூக்கி போட்டேன், அதனால் கொல்லலை. ஆனால் உன்னை கொல்ல வந்தவன் எங்கோ பிறந்திருக்கான் பார் என்று சொல்லிவிட்டு மறந்து போயிட்டு அந்த குழந்தை. உடனே தெய்வம் கூட போய் சொல்லிடுத்துன்னு வசுதேவன் தேவியும் பிரித்து விட்டு கம்சன் யோஜனை பண்ணுறான். பிறந்தாச்சுங்கிறான், இப்போ தான் பிறந்திருக்கணும். எங்கே குழந்தைகள் பிறந்த உடனே பெரிய சாதுரியத்தோடு இருக்கோ அங்கே உடனே அந்த குழந்தைகள் கொல்ல வேண்டும் என்று முடிவு எடுக்கிறான் ஒரு மீட்டிங்கில். அந்த மாதிரி இளங்குழந்தைகளை சாப்பிடுவதிலே ஆர்வமுடைய இவனுடைய செவிலித்தாய், இவனை வளர்த்தவள் பூத்தனை, நான் போகிறேன் என்று வந்தாள். தன்னுடைய மார்பகத்திலே விஷத்தை தடவிக்கொண்டு கோகுலத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அற்புத குழந்தை என்று, அதற்கு இந்த பாலை கொடுத்து கொல்லலாம் என்று அழகிய பெண் வேஷத்திலே வந்தாள். அந்த குழந்தையை கையில் எடுத்துட்டா. யாருமே அவளை தடுக்கலை. யாரிடையமா நீ வந்து எங்கள் எஜமான குழந்தையை தூக்கிறதுன்னு சொல்லவே இல்லை நந்தகோபர் மகளால். அவள் பாலை கொடுத்தால் இந்த குழந்தை சாப்பிட்டது விஷப்பால், ஆனால் மாண்டு போனவள் அவள். இப்படி பூதனின் பிராணனை சம்ஹரித்தான். அப்பேற்பட்டவன் எங்கள் எம்பெருமான் என்று பூதனா பிராண சம்ஹர்த்தா என்று திருநாமத்தை சொல்கிறார் வசிஷ்டருக்கு நாரத பகவான். இந்த பூதனையின் பிராணனை எம்பெருமான் சம்ஹரித்த வரலாறு கேட்டால் நமக்கு அறியாமை போகும், மாயை போகும். அப்பேற்பட்ட அற்புதமான வரலாறாம். அதைத்தான் நாரத பகவான் மனதிலே வைத்து இந்த திருநாமத்தை சொன்னார். இதுவரைக்கும் நாம் சொன்ன விளக்கத்துக்கு சுருக்க ஸ்லோகம். பூதனா பிராணசம்ஹர்த்தா பிபன் தத்ஸ்தனஜம்பயः நாமதஸ்ததசுன்ஹர்த்தா நாராயணகிரீஸ்வரः. இதற்கு தமிழ் பாட்டு. பூதனை உயிரை அவளுடைய விடமுடை முலைப்பாலை உண்டு பறித்தான். எனவே பூதனா பிராண சம்ஹர்த்தா ஆனான் கண்ணன் பெயரதனாலே. என்னே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். பூதனா பிராண சம்ஹர்த்ரே நமஹ. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.